படத்தோட கதை என்னன்னா, புராண கதைகள்ல வர மாதிரி ஒரு கம்பீரமான சிங்கம் இருக்கு. அத ஹீரோவும், அவருடைய அப்பாவும் வேட்டையாட போறாங்க. அப்போ ஹீரோ சிங்கத்த சுடாம அத நேரா பார்த்துட்டு இருக்கிற வேளையில, ஹீரோவோட அப்பா அந்த சிங்கத்த சுட்டுர்றாரு. இதனால கோவம் அடைஞ்ச சிங்கம் ஹீரோவ ஷோல்டர்லயே கடிச்சு தூக்கிட்டு போயிடுது. அது மட்டும் இல்லாம குண்டடிப்பட்ட சிங்கம் அந்த இடத்திலே இறந்து போயிடுது. சிங்கம் இறந்ததுனால சிங்கத்தோட சக்தி எல்லாமே நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஹீரோவோட அப்பா யாருன்னா, ரஷ்யால நடக்கிற எல்லா மோசமான விஷயத்துக்கும் மூல காரணமே இவர்தான். ஹீரோ இப்போ காட்டு விலங்குகளுக்கு பாதுகாப்பா இருக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ கூட இருக்கிறவங்களே ஹீரோவ கொல்ல பாக்குறாங்க. அவங்க யார் யார் என்பத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய கதை தான் இது. வாங்க இப்ப படத்துக்குள்ள போகலாம். படத்தோட தொடக்கத்துல ஹீரோவ காட்டுறாங்க. இவர் பேரு கிரேவன். இப்போ இவர ரஷ்யால இருக்க ரொம்ப மோசமான பணி அடைந்த சிறைக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த இடத்துல 2 கைதிகள் ஹீரோ எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தொல்ல குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட டீம் லீடர் ஹீரோவ பார்க்கணும்னு சொன்னதால ஹீரோவ அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இந்த கைதிகளுக்குன்னு இருக்க தலைவன பார்க்க ஹீரோ போறாரு. இங்க ஹீரோ அவர பத்தி சொல்றாரு. ஆனா அந்த கைதிகளுக்கான தலைவன் என்ன சொல்றான்னா, "உன்னுடைய கதையெல்லாம் கட்டுக்கத. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நான் நம்ப மாட்டேன்னு" ஹீரோவ நக்கல் அடிக்க, ஹீரோ இந்த இடத்துல கீழ இருக்க இறந்து போன புலியோட பல்ல புடுங்கி, பக்கத்துல இருக்க ஆளுங்கள அடிச்சுட்டு, கைதிகளோட தலைவர் கழுத்திலேயே அந்த புலியோட பல்ல சொருகுறாரு. ஹீரோ இப்ப இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கோசம் பில்டிங் எல்லாம் தாவி தாவி தப்பிக்க பாக்குறாரு. ஏன்னா, சிறையில இருக்க ஒரு கைதிய கொன்னதுனால இவர சும்மா விட மாட்டாங்கன்னு நினைச்சு இந்த இடத்த விட்டு தப்பிக்க பாக்குறாரு. தப்பிச்சு போன ஹீரோவ கூட்டிட்டு போறதுக்கு இங்க ஒரு விமானம் தயார் நிலையில இருக்கு. அதுல ஹீரோ ஏறி இங்கிருந்து தப்பிச்சு போறாரு. கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு இப்ப காட்டுறாங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் அவருடைய தம்பியும் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெரிய கார் வருது. அந்த கார்ல தான் ஹீரோவோட அப்பா இருக்காரு. ரஷ்யால நடக்கிற குற்றங்கள் எல்லாமே இவர் தலைமையில தான் நடக்குது. ஹீரோவோட அப்பா இந்த 2 பசங்க கிட்டயும் இது மாதிரி உங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு சொல்ல, உடனே தம்பிக்காரன் கேட்கறான், அம்மாவ அடக்கம் பண்ண போறோமா அப்படின்ட்டு. அதுக்கு அப்பங்காரன் சொல்றான், உங்க அம்மா சூசைட் பண்ணதுனால அவளுக்கு அடக்கம் பண்ற முறையெல்லாம் இல்ல. ஹீரோ இப்போ அப்பா கிட்ட கேட்கறான், நீங்க தான் அம்மாவ கொன்னீங்களான்னு. அதுக்கு அவங்க அப்பங்காரன் சொல்றான், நான் எதுவுமே பண்ணல. அவளுக்கு இருக்கிற கொடிய நோயால தான் அவ உயிர மாச்சுக்கிட்டான்னு சொல்றாரு. சரி இப்ப நம்ம எங்க தான் போறோம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோவோட தம்பியும் கேட்க, இப்ப அப்பங்காரன் சொல்றான், நம்ம மனச பலப்படுத்துறதுக்கு கோசம் கானா என்ற இடத்துக்கு வேட்டைக்கு போறோன்றான். அங்க புராண கதையில வர பயங்கரமான சிங்கம் இருக்கு. அததான் வேட்டையாட போறோம்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். கானாவோட வடக்கு பகுதியில ஒரு பாட்டியையும் அவங்களுடைய பேத்தியையும் காட்டுறாங்க. இப்போ பாட்டி அந்த பேத்தி கையில சில காடுகள கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவளோட கையில லோஷன கொடுக்குறாங்க. இந்த லோஷன் எந்த ஒரு காயத்தையும் குணப்படுத்தக்கூடிய அபார சக்தி கொண்டது. அது மட்டும் இல்லாம இந்த லோஷனை இவங்க பரம்பரையா உபயோகித்து வராங்க. இந்த சைடு ஹீரோவோட அப்பா 2 பசங்களுக்கும் எப்படி வேட்டையாடணும்னு சொல்லிக் குடுக்குறாரு. ஹீரோவோட அப்பா கூட கண்ணாடி போட்ட அலெக்ஸ்ன்னு ஒரு ஆள் இருக்கான். இவனும் இவர் கூட சேர்ந்து வேட்டையாடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்க, ஆனா ஹீரோவோட அப்பா அவன ஒரு பொருளாவே மதிக்கல. இங்க ஹீரோ ரொம்ப கம்பீரமான சிங்கத்த நேருக்கு நேர் பாக்குறாரு. பின்னாடியே அவன் தம்பியும் இருக்கான். ஹீரோ சிங்கத்தோட கண்ண நேருக்கு நேர் பார்க்கும்போது அவன் கையில இருக்க துப்பாக்கி மெதுவா இறக்குறான். இப்போ 2 பேருக்குமே ஒரு புரிதல் ஏற்படுது. இந்த நேரத்துல ஹீரோவோட அப்பா அந்த கம்பீரமான சிங்கத்த சுட்டுர்றாரு. இதனால கோவம் அடைஞ்ச சிங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஹீரோவ ஷோல்டர்லயே கடிச்சு கொதறுது. குண்டடி வாங்கிய நிலைமையில சிங்கம் என்ன பண்ணுது, ஹீரோவ வாயில கவ்வி வேற ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் போடுது. இந்த இடத்துக்கு கர்லிங் முடி வச்சிருக்க பொண்ணு வரா. ஹீரோவ பார்த்து அவ என்ன பண்றா, காப்பாத்துறதுக்கோசம் அவங்க பாட்டி கொடுத்த காயங்கள குணப்படுத்தக்கூடிய லோஷன ஹீரோவோட வாயில ஊத்துறா. இந்த நேரத்துல தான் ஹீரோவ கூட்டிட்டு போக ஹெலிகாப்டர் வருது. உடனே கர்லிங் முடி வச்சிருக்க பொண்ணு ஹீரோ கையில பாட்டி கொடுத்த ஒரு கார்ட வைக்கிறா. ஹீரோக்கு இப்போ சிங்கத்து கூட பேசுற மாரியும் சில நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது. மேலும் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்ட்டு சொல்ல, அடுத்த நொடியே ஹீரோவுக்கு நினைவு வருது. அவருடைய கண்ணு சிங்கத்தோட கண்ணு மாதிரியே தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த சீன்ல ஹீரோவ அவருடைய வீட்ல காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா ஹீரோவ கண்டமேனிக்கா திட்டிட்டு இருக்காரு. ஏன்னா முன்னாடி இருந்த நீ அந்த சிங்கத்த சுட்டு இருக்க வேண்டியது தானே. நீ சிங்கத்த சுடாம இருந்ததுனால உனக்கு மட்டும் ஆபத்து இல்ல. உன் பின்னாடி இருந்த தம்பிக்கும் ஆபத்து. எனக்கு அப்புறமா நம்ம குடும்பத்தோட பிசினஸ நீ தான் பார்க்க போற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அது மட்டும் இல்லாம உன் தம்பிக்கு எப்படிலாம் நடந்துக்கணும்னு நீ தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்பங்காரன் ஹீரோ கிட்ட அந்த செவுத்துக்கு மேல இருக்க அந்த கம்பீரமான சிங்கத்தோட தலைய மாட்டி வச்சுக்கிறத காட்ட, ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. ஹீரோவுக்கு சிங்கத்துக்கு பதிலா அவங்க அப்பா இறந்திருக்கலாம்னு தோணுது. உடனே அவர் வீட்டை விட்டு வெளியேற கீழ குதிக்கும்போது அவருக்கு ஒரு அபார விதமான சக்தி கிடைக்கிறத உணர்றாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோவோட தம்பி கொஞ்சம் பொறாமைப்படுற மாதிரி தெரியுது. ஹீரோ அவன்கிட்ட நான் ரஷ்யால அம்மா வாழ்ந்த இடத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஹீரோக்கு இப்ப அபரிவிதமான சக்தி எல்லாம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா சிறுத்தையே மிஞ்சக்கூடிய வேகம், புலியை விட சிறப்பா வேட்டையாடுற திறன், இந்த சக்தி எல்லாம் கிடைச்சதால ஹீரோ காட்டுக்கே ஒரு பாதுகாவலனா மாறுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ காட்டு விலங்குகள்
விலங்குகள்லாம் வேட்டையாடுறத தடுக்கணும்னு நினைக்க, இந்த நேரத்துல தான் காட்டு எருமைகள தலையில கொம்புகள் இல்லாத நிலையில கொன்னு போட்டு இருக்கிறத ஹீரோ பார்க்க, உடனே இங்க யாரோ இருக்காங்கன்னு அவருடைய சக்திய யூஸ் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா இந்த இடத்துல 2 வேட்டைக்காரர்கள் இருக்காங்க. அவங்க தான் காட்டு எருமைகள கொம்புக்காக கொன்னுருக்காங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. 2 வேட்டைக்காரங்கள்ல வயசான வேட்டைக்காரன் என்ன பண்றான், துப்பாக்கி முனையில ஹீரோவ மிரட்ட, ஹீரோ தரையில இருந்து கத்திய எடுத்து அவனுடைய தலையிலேயே சொருகிறாரு. இப்போ நிகழ்காலத்துல ஹீரோ ஃப்ளைட்ல போயிட்டு இருக்காரு. எதுக்காகன்னா, இவருக்கு இருக்கிற மாதிரியே மிருகத்தோட சக்தி கொண்டவங்க சில பேர் தப்பான காரியங்கள தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. இங்க ஹீரோவோட பார்க்கும் திறமையும், நுகரும் திறமையும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அடுத்த சீன்ல ஹீரோ அந்த கர்லிங் முடி வச்சிருக்க லேடிய கண்டுபிடிக்க முடிவு பண்றாரு. அவங்க இப்போ ஒரு பெரிய வழக்கறிஞரா இருக்காங்க. ஹீரோ இப்போ அந்த கர்லிங் முடி வச்சிருக்க லேடிய சந்திச்சு பேசுறாரு. "எனக்கு நீ தான் உதவணும். இல்லன்னா உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த மாரியே இங்க எல்லாருக்கும் நடக்கும்னு." கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருமே சந்திக்கிறாங்க. கர்லிங் முடி வச்சிருக்க லேடி ஹீரோவுக்கு உதவ முடிவு பண்றாங்க. ஹீரோ அவ கையில ஒரு லெட்டர் குடுத்து, "இதுல இருக்கிற ஆளுங்கள நான் கண்டுபிடிக்க நீ உதவணும்னு" கொடுக்க, அவ நினைக்கிறா ஹீரோவோட அப்பா பண்ற குற்றங்கள தடுக்கிறதுக்கு இது உதவும்னு. ஸ்டார்ட்டிங் சீன்ல ஹீரோவோட அப்பா கிட்ட ஒருத்தன் வேலை செஞ்சிருப்பான்ல, அவன காட்டுறாங்க. அவன் பேரு அலெக்ஸ். அவன் என்ன பண்றான், மிருகங்களோட சக்திய கொண்ட கெட்ட ஆளுங்கள அவன் கூட சேர்த்துக்க பார்க்குறான். அப்படி சேராதவங்கள அவனுக்குள்ள இருக்க கடினமான தோல் கொண்ட ரைனோவோட சக்திய பயன்படுத்தி வலிக்கு வராதவங்கள கொல்றான். இங்க இவனும் ஹீரோ மாதிரியே மிருகத்தோட சக்தி பெற்றிருக்கான். இப்போ ஒருத்தன் இவனோட கூட்டத்துல சேர்றான். நைட் டைம்ல ஹீரோவோட தம்பி ஒரு பார்ல பியானோ வாசிக்க போறான். அதனால ஹீரோவோட அப்பாவும் அத பார்க்கறதுக்கோசம் கூடவே போறாரு. இந்த நேரத்த பயன்படுத்தி அந்த ரைனோ சக்தி கொண்டவன் என்ன பண்றான், ஹீரோவோட அப்பாவ கொல்றதுக்கோசம் துப்பாக்கியோட ஆளுங்கள அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவங்களும் கண்டமேனிக்கா சுடுறாங்க. ஆனா ஹீரோவோட அப்பா இங்க இருக்கிற அவருடைய ஆளுங்களையே ஒரு கேடயமா பயன்படுத்தி அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாரு. இதனால 2 சைடுமே நெறைய ஆளுங்க இறந்து கிடக்குறாங்க. ஹீரோவோட அப்பா தப்பிச்சுட்டாருன்னு கோவத்துல வில்லன் கத்துறான். அப்பதான் அவன் கூட இருக்க ஒருத்தன் சிறையில ரெக்கார்ட் பண்ண பழைய வீடியோ இருக்க பென் டிரைவ எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இந்த பென் டிரைவ் மூலியமா இதுல இருக்கிறது யாரோட முகம்னு கண்டுபிடிக்கிறான். இந்த சைடு ஹீரோ சர்ப்ரைஸா அவங்க தம்பிய பார்க்க வந்திருக்கான். 2 பேருமே கட்டி புடிச்சு அவங்களோட அன்ப பரிமாறிக்கிறாங்க. அடுத்து ரெடியாகி ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. இங்க ஹீரோவோட தம்பி நெறைய குடிச்சதுனால ஹீரோ அவன பெட்ல போட்டுட்டு லிஃப்ட் வழியா வெளிய போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவோட தம்பிய வில்லனுங்க ஆளுங்க கடத்திட்டு போறாங்க. இத பார்த்த ஹீரோ அவங்க போற கார பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. இப்போ ஹீரோ அசுரத்தனமா ஓடி வருவத பார்த்த ஒருத்தன் என்ன பண்றான், கார ரொம்ப வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் ஹீரோ எப்படியோ ஒரு வழியா அந்த கார புடிச்சு வெளிய தொங்கிட்டு இருக்காரு. எப்படியாவது அவங்க தம்பிய காப்பாத்த முயற்சி பண்றாரு. அதனால கார் கண்ணாடிய உடைக்க பார்க்க, அவனுங்க வேற ஒரு கார்ல மோதி ஹீரோவ கீழ விழ வச்சு கார வேகமா ஓட்டிட்டு போறானுங்க. அடுத்த சீன்ல தம்பிய ஹெலிகாப்டர்ல கடத்திட்டு போகும்போது ஹீரோ ஹெலிகாப்டருடைய ஏணிய புடிச்சு அத நிறுத்த பார்க்குறாரு. ஆனா ஹீரோவால முடியல. ஹீரோ அந்த கர்லிங் முடி வச்சிருக்க லேடிய பார்க்க அவங்களுடைய ஆபீஸ்க்கே போறாரு. ஆனா அங்க இருக்கிற பாடி கார்டு உள்ள விட மாட்டேன்றான். இந்த இடத்துல அந்த லேடி வராங்க. இப்போ ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, "எதுக்காக இப்படி பண்றேன்னு?" ஹீரோ சொல்றாரு, "இது மாரி என்னோட தம்பிய கடத்திட்டாங்க. யாருன்னு தெரியல. நீ தான் எனக்கு உதவணும்னு." கட் பண்ணா ரைனோ சக்தி கொண்ட அலெக்ஸ் என்ன பண்றான், ஹீரோவோட அப்பாவுக்கு அவருடைய 2வது மகனுடைய சுண்டு விரல கட் பண்ணி அனுப்பி வச்சிருக்கான். பையன் உயிரோடு வேணும்னா $20 மில்லியன் 48 மணி நேரத்துக்குள்ள ரெடி பண்ணுன்னு மெசேஜும் அனுப்பிச்சிருக்கான். ஹீரோவும் பணத்தை எப்படியாவது கொடுத்து தம்பிய காப்பாத்தலான்னு பார்க்க, அவருடைய அப்பா என்ன சொல்றாரு, "இது பணத்த பத்திய விஷயம் இல்ல, அதிகாரத்த பத்திய விஷயம். பணம் கொடுத்தா நம்ம அதிகாரத்துல இல்ல அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவோம். அதனால நான் பணம் தரமாட்டேன்னு" சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோவோட தம்பி மயக்கத்துல இருந்து எழுந்துக்க அவனுக்கு கடத்திட்டு வந்தவன் டேப்லெட் கொடுக்குறான். அடுத்த சீன்ல ரைனோ சக்தி கொண்டவன் என்ன பண்றான், இது மாதிரி ஹீரோவோட தம்பிய கொன்னுட்டேன்னு சொல்றான். எதுக்காகன்னா, அப்பதான் ஹீரோ இவனை தேடி வருவான். அப்படி வந்தா பிடிக்கிறதுக்கு இத விட்டா வேற ஒரு நல்ல சான்ஸே கிடைக்காதுன்னு. அது மட்டும் இல்லாம ஹீரோவ சமாளிக்க வெளியில இருந்து ஒரு திறமையான கொலையாளிய இறக்கியிருக்கான் வில்லன். வெளி கொலைக்காரன் ஹீரோ தப்பிச்ச சிறைக்கு வந்து பார்க்கறான். என்ன நடந்தது என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசம். இந்த பக்கம் கர்லிங் முடி வச்சிருக்க லேடி ஹீரோவோட தம்பிய கடத்தினவங்க டீட்டெயில் கிடைக்குமான்னு ஒருத்தன் கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கோசம் வந்திருக்கா. இங்க சொட்டத்தலையன் ஏற்கனவே வெளி கொலைகாரனுக்கு விலை போயிட்டு இருக்க காரணத்தினால ஃபேக்கான டீட்டெயில கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். சொட்டத்தலையன் வெளி கொலைகாரன் கிட்ட, "நான் சொன்னத அந்த பொண்ணு நம்பிட்டா. அதனால நீ எனக்கு 1 மடங்கு இல்ல 3 மடங்கு காச உயர்த்தி கொடுக்கணும்." உடனே வெளி கொலைகாரன் சொல்றான், "குடுத்துட்டா போச்சு" அப்படின்ட்டு நெத்தி போட்டிலேயே போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கட் பண்ணா வில்லன் ஹீரோவோட தம்பி கிட்ட அவன் எப்படி ரைனோவா மாறினான்னு சொல்றான். இவன் கொடிய நோயால பாதிக்கப்பட்டு இருந்தப்போ அமெரிக்கால இருக்க மைக் என்ற டாக்டர் தான் இவனுக்கு இந்த சக்திய கொடுத்து காப்பாத்திருக்காரு. இந்த கர்லிங் முடி வச்சிருக்க லேடிய ஹீரோவுக்கு உதவ விமானம் மூலியமா காட்டுப் பகுதிக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. 2 பேருமே காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிறுத்தை புலி ஹீரோவ அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் அது கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துல அத நேருக்கு நேர் பார்த்து ஏதோ சொல்ல, அதுவும் பயந்தடிச்சு அந்த இடத்த விட்டு
சொல்லிட்டு ஓடுது. ஹீரோவும் கர்லிங் முடி வச்சிருக்க லேடியும் ஹீரோவோட தம்பிய தேடி இப்போ காட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வில்லன் காதுக்கு போகுது. உடனே அவன் ஹீரோக்கு ஃபோன் போட்டு, "வந்துட்டியாப்பா, உனக்கு சிறப்பான சம்பவம் இருக்குன்னு" சொல்லி அந்த வெளிக்கொலைக்காரன அனுப்பிச்சு வைக்கிறான். வெளிக்கொலைக்காரன் ஹீரோ காட்டுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சு, அவனுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு கார்ல ஹீரோ இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான். ஹீரோவுக்கும் தெரிஞ்சிடுச்சு வில்லனுங்க நம்மள தேடி வராங்க அப்படின்ற விஷயம். இந்த நேரத்துல வெளிக்கொலைக்காரன் மரம் வழியா விஷம் நிறைஞ்ச சிலந்தி பூச்சிகளை வச்சு ஹீரோவை தாக்குறான். விஷம் ஹீரோக்கு ஏறுனதால அவருக்கு என்னென்னமோ நடக்கிற மாதிரி தோணுது. இந்த நேரத்துல அந்த வெளிக்கொலைக்காரன் ஹீரோவை சரமாரியா அடிச்சு தாக்க ஒரு கட்டத்துல ஹீரோ முடியாம கீழே விழ துப்பாக்கி முனையில ஹீரோவை சுட பார்க்கும்போது அவனுடைய தலையில அம்பு பாயுது. என்னன்னா கர்லிங் முடி வச்சிருக்க லேடி ஹீரோவை காப்பாத்துறதுக்கு கோசம் வெளிக்கொலைக்காரன் தலையில அம்பை இறக்கி இருக்கா. ஹீரோ ரொம்ப அடி வாங்கி மயக்க நிலையில இருக்கும்போது கர்லிங் முடி வச்சிருக்க லேடி அவங்க குடும்பத்தோட சக்தி வாய்ந்த லோஷனை திரும்பவும் கொடுத்து ஹீரோவை குணப்படுத்த பாக்குறா. லோஷன் குடிச்சதால ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டே வராரு. கட் பண்ணா இந்த பக்கம் அலெக்ஸ் காட்டை விட்டு வெளியேறின்னு இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ காட்டுல இருக்க காட்டெருமைகளை கூட்டமா அனுப்புறாரு வில்லனை தடுக்க. ஆனா அலெக்ஸ் அவனுடைய ரைனோ சக்தியை இந்த நேரத்துல கொண்டு வரான். ஹீரோவும் அவனை தாக்க வராரு. இங்க அலெக்ஸ் ரைனோவா ஃபுல்லா மாறிட்டான். ஹீரோக்கும் வில்லனுக்கும் நேரடியா சண்டை ஆரம்பிக்குது. ஹீரோ வில்லனை எவ்வளவு அடிக்க பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம கையில இருக்க கத்தி எடுத்து குத்தவும் பாக்குறாரு. வில்லனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா அவனுடைய தோல் ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கு. அதனால ஹீரோ செம்ம அடி வாங்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல வில்லனுக்கு ஏதாவது வீக்னஸ் பாயிண்ட் இருக்கான்னு ஹீரோ நோட் பண்ணும்போது அவனுடைய ஆக்சிஜன் பைப் கனெக்ட் ஆகுற இடத்துல ஒரு தொலை இருக்கு. இப்போ ஹீரோவோட கழுத்தை பிடிக்கும் போது தொலை இருக்கிற இடத்துல இரும்பு ராடை விட்டு காயத்தை பெருசுபடுத்துறாரு ஹீரோ. அதனால வலி தாங்க முடியாம ஹீரோவை தூக்கி போடுறான் வில்லன். உடனே ஹீரோ வில்லனோட காயத்தை பயன்படுத்தி ஒரு கம்பிய கயிறுல கட்டி வில்லன் காண்டாமிருகம் கூட்டத்துக்கு நடுவுல விழுற மாதிரி பண்றாரு. அதனால வில்லனுக்கு சரியான அடிபடுது. எந்த அளவுக்குன்னா எழுந்து கூட நிக்க முடியாத அளவுக்கு. ஹீரோ இப்போ அவன் கிட்ட வந்து உண்மையை சொல்லுடா, உன்னை யாரு அனுப்பிச்சதுன்னு கேட்க பின்னாடியே ஹீரோவோட தம்பி துப்பாக்கி எடுத்து வந்து வில்லனை கொலை பண்ணலான்னு யோசிக்க ஹீரோ தடுத்து நிறுத்துறாரு. அடுத்த சீன்ல ரெய்னோ சக்தி கொண்ட அலெக்ஸ் ஹீரோ கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மொத்த பிளானையும் போட்டது ஒரே ஒருத்தன் தான். அவன் தான் உன் தம்பியை கடத்த சொன்னான். அதே நேரத்துல உன்னையும் கொலை பண்ண சொன்னான். உடனே ஹீரோ சொன்னான்றியே, யாருடா அவன் அப்படின்னு கேட்க இப்பதான் அவன் மெயின் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த வில்லனோட பேரையே சொல்றான். அவன் வேற யாருமே இல்ல, ஹீரோட அப்பா தான். எதுக்காக ஹீரோவை கொல்ல சொன்னாருன்னா ஹீரோ இது மாதிரி கெட்டவங்க எல்லாரையும் அழிச்சுக்கிட்டே வருதுனால ஹீரோவோட அப்பா பிசினஸ் நல்லபடியா போல. அதனால ஹீரோவை எப்படியாவது கொல்லணும்னு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. கட் பண்ணா ஹீரோ அவங்க அப்பா தங்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்காரு. எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோட அப்பா வெளியே வர ஹீரோ அங்க உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. ஹீரோ இப்போ அவங்க அப்பா கிட்ட எதுக்காக இது மாதிரி எல்லாம் பண்ணீங்க, உங்களை நான் சின்ன வயசுல இருக்கும்போதே கொன்னு இருக்கணும். ஆனா என்னால அப்படி பண்ண முடியல. ஏன்னா நீங்க என் அப்பா. அது மட்டும் இல்லாம இப்பவும் உங்களை என்னால கொல்ல முடியல. அதனாலதான் இந்த இடத்துல உயிரோட விட்டுட்டு போறேன்னு சொல்லி காட்டுல நடந்து போகும்போது இந்த இடத்துல ஒரு கரடி சத்தம் கேக்குது. உடனே ஹீரோவோட அப்பா கையில துப்பாக்கியை எடுத்து சுடலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவருக்கு முன்னாடியே துப்பாக்கியில இருக்கிற தோட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. குண்டு இல்லாததுனால அந்த கரடி கிட்ட ஹீரோவோட அப்பா சண்டை போட முடியாம அந்த இடத்துலயே இறந்துடுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ அவருடைய தம்பியை ஒரு கிளப்ல பாக்குறாரு. அப்போ அவனுடைய பிறந்த நாள். அவன் அந்த கிளப்ல பாட்டு பாடிட்டு இருக்கான். இப்போ ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. தம்பிக்காரன் கேக்குறான், அப்பாவை நீ தானே கொன்னன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலடான்னு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா இவங்க தம்பியோட அடியாட்கள். ஹீரோ தம்பி கிட்ட கேக்குறான், என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்கு அவன் சொல்றான், நான் இப்போ ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால அப்பாவோட சாம்ராஜ்யத்தை விட நான் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறேன். அது மட்டும் இல்லாம நீ ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த தம்பிக்காரன் நான் இல்ல. நான் அமெரிக்கால இருக்க டாக்டரோட உதவியால ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளா மாறிட்டேன்னு சொல்றான். இந்த டாக்டர் பத்தி ஸ்டார்டிங் சீன்ல ரைனோ சக்தி கொண்டவன் சொல்லியிருப்பான். அடுத்த சீன்ல தம்பிக்காரன் அந்த அடியாள் கூட வெளியே போகும்போது ஹீரோ தடுத்து நிறுத்த பார்க்க இப்போ தம்பிக்காரன் மேல கை வச்சதுனால ஹீரோ மாதிரியே மாறிடுறான். இவனுக்கு என்ன சக்தி இருக்குன்னா இவன் யாரை தொட்டாலும் அவங்கள மாதிரியே மாறிடுவான். அதுதான் இவன் சக்தி. கட் பண்ணா ஹீரோ அவருடைய வீட்டுல காட்டுறாங்க. அங்க ஒரு லெட்டர் இருக்கு. அதுல அவங்க அப்பா என்ன எழுதியிருக்காருன்னா, நீ என்ன மாதிரி பலசாலின்னு நினைச்ச, ஆனா நீ என்னோட ரொம்ப பெரிய பலசாலி. அதனால உனக்கு நான் ஒரு பரிசை கொடுத்திருக்கேன் அப்படின்னு அந்த சிங்கத்தோட முடியால செஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸை ஹீரோக்கு பரிசா கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ அந்த ட்ரெஸ் போட்ட ஹீரோ சும்மா கம்பீரமா அங்க இருக்கிற சேர் மேல உட்கார்ந்து ஒரு லுக்கு விடுறாரு பாருங்க. அதோட இந்த படம் முடியுது.